A very good morning to all. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற டாபிக் வந்து presumptions regarding jurisdiction. Presumptions regarding jurisdiction அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 4 விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். There are 4 presumptions. The first presumption is presumption against jurisdiction. Presumption against ouster of established jurisdiction or creation of new jurisdiction and enlargement of existing jurisdiction of courts. இது நம்ம நேத்து பார்த்தோம். அதாவது unless it is expressly barred that this court does not have authority to try this case or this court's jurisdiction is excluded அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஒரு கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணிக்கணும். சரியா? அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கடுத்து presumption against violation of international law அப்படிங்கிறத பார்த்தோம். ஆர்டிகல் 245 அதாவது presumption against violation of international law அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ப்ரொவிஷனும் இன்டர்நேஷனல் லா வயலேட் பண்றது அப்படிங்கிற விதத்துல நம்ம எடுத்துக்கூடாது. நான் அதுக்கு ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த 2வது விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு முனிசிபல் லா கிளியரா இருக்கு, அதுல வந்து எந்த ஒரு ஆம்பிகுட்டியும் இல்லை அப்படின்னா அப்போ வந்து என்ன இது கிடையாது. இன்னொரு இன்டர்நேஷனல் லாவை நம்ம ஒரு ரிலை பண்ணிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னேன். அந்த லா ஆஃப் த லேண்ட் இட் செல்ஃப் இஸ் வெரி கிளியர் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் அப்ளைஸ் அண்ட் டு whom இட் அப்ளைஸ். இது யாருக்கு பொருந்தும், இது எப்போ பொருந்தும், எதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக ஒரு சட்டத்துல இருக்கு. அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, வெளியில இருக்கக்கூடிய ஒரு அவுட் சைட் லா, இட் மே பி எனி இன்டர்நேஷனல் லா ஆல்சோ, அதை நம்ம கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. பட் அட் டைம்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாவை இன்டர்பிரட் பண்ணும்போது 2 லாவையுமே அப்ஹோல்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது. முனிசிபல் லா அதாவது நம்ம நாட்டுடைய சட்டம் பிளஸ் இன்டர்நேஷனல் லா ரெண்டுமே அப்ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இஸ் பாசிபிள், கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பாசிபிள். அப்படின்னா நம்ம அந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். நேற்று சில கேஸ் லாஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா தட் பேங்க் கேஸ் வேர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் would have given his judgment. அப்புறம் இன்னும் சில முக்கியமான கேசஸ்லாம் பார்த்தோம். Presumption against violation of international law. There is always presumed that all laws are not violated. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கண்டினியூஷன், மிச்சம் இருக்கக்கூடிய 2 presumption. 3வதா நம்ம அதாவது இப்ப பார்க்க போறது presumption against extra territorial operation of statute or act. Presumption against extra territorial operation of statute, அதான் நம்பர் 3. நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, presumption whether statutes affect the state. Presumption whether statutes affect the state. அதை ஒன்னொன்னா பார்ப்போம். தேர்ட் ஒன் presumption against extra territorial operation of statute. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டத்துடைய பயன்பாடு இது எது வரைக்கும் அப்ளை ஆகும், how to what extent it operates அப்படின்னு பார்த்தீங்கன்னா, unless and until it is clearly mentioned it only has territorial operation. அதுதான் இது சொல்லுது. Unless and until the law is not specified with regard to its applicability of extraterritorial operation, அந்த சட்டத்திலே சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், இந்த சட்டமானது இந்த உள்நாட்டை தவிர்த்து வெளிநாட்டிற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த சட்டம் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாத வகையில் இட் இஸ் ஆல்வேஸ் presumes that the law does not have extraterritorial operation of statute. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், if something is silent or if something is not expressed in words, then it means it is omitted wantedly அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு எப்பவுமே லால. ஒரு வார்த்தை பிரயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா பிரயோகப்படுத்திய வார்த்தையை பத்தி தான் நம்ம கவலைப்படணுமே தவிர, பிரயோகப்படுத்தல ஒரு வார்த்தைய அப்படின்னா அது வந்து வேண்டுமென்றே பிரயோகப்படுத்தல, இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் வாண்டட்லி ஆர் நோயிங்லி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் வந்து நம்பர் 3, presumption against extraterritorial operation of statute. சார் இப்போ ஒரு சில சட்டம், அப்ப எந்த சட்டமுமே வந்து ஒரு நாட்டுல இயற்றக்கூடிய சட்டம் மற்ற நாடுகள்ல
மற்ற நாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்துற மாதிரி இருக்காதா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கான்ஸ்டியூஷன்ல படிச்சிருப்போம். சாரி, நிறைய சட்டங்கள் இருக்கு. இது இந்தியன் பீனல் கோட் ஐபிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 2, 3 and 4 இது எல்லாமே வந்து வித் ரிகார்ட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன். செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐபிசில செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, punishment of offenses committed beyond but which by law may be tried within India அப்படின்னு சொல்லுது. Punishment of offenses committed beyond but which by law may be tried within India. அதாவது அந்த குற்றம் இந்திய எல்லைக்கா வெளியில செய்யப்பட்டிருக்கு, ஆனால் இந்திய சட்டத்தின்படி அது இந்தியாவில் ட்ரை பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தாராளமா யூ கேன் ட்ரை தோஸ் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 3ல சொல்றாங்க. அதே மாதிரி செக்ஷன் 4 என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ். தட் இஸ் you being an Indian and you are living elsewhere, you may be living abroad. அப்போ அப்ராட்ல கூட நீங்க ஒரு தப்பு செய்றீங்க, அந்த தப்பு ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. அப்போ செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 3 வந்து என்ன பார்த்தோம், வேர் அஃபென்சஸ் கமிட்டட் பியாண்ட் இந்தியா பட் இட் கேன் பி ட்ரைட் வித்தின் இந்தியா பார்த்தோம். அதுக்கடுத்து செக்ஷன் 4 வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷனை பத்தி சொல்லக்கூடியது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்சஸ். அப்போ ஒரு சட்டத்திலேயே இந்த சட்டம் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸுக்கும் பொருந்தும், அதாவது குற்றங்கள் இந்த வெளியில நடக்கக்கூடிய குற்றங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா அப்ப அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன, this presumption would not apply. சரியா? இதுதான் வந்து தேர்ட் திங். தட் இஸ் நார்மலா ஒரு சட்டம் உள்நாட்டுக்கு மட்டுமே அப்ளை ஆகுமா இல்ல வெளிநாட்டுக்குமே அப்ளை ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் presumed that the law has its limitation only to these territories. அதோடைய எல்லைகளுக்கு உட்பட்டு மட்டுமே அது பொருந்தும் அப்படின்னு இருக்கு. But provided expressly if it is mentioned that this law has an extraterritorial operation, then there is no bar with regard to its operation. அதுதான் வந்து presumption against extraterritorial operation of statute. நீங்க இதுக்காக ஒரு கேஸ் நம்ம இந்தியன் பீனல் கோட்ல முபாரக் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே அப்படிங்கிற ஒரு கேஸ் நீங்க படிச்சிருப்பீங்க ஐபிசி படிக்கும்போது. முபாரக் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே, அவருக்கு மேல வந்து 2-3 கேஸ் இருக்கும். அவர் வந்து ஒரு கேஸ்ல பெயில்ல இருக்கும்போது என்ன பண்ணிடுவாருன்னா, இங்கிலாந்துல போயிருப்பாரு. அப்ப வந்து அங்க ஒரு வாரண்ட்டை வாங்கி அவரை வந்து இங்க கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரீவியஸ்லி there was some fugitive offenders act 1881 இருக்கு. இப்ப ரீசெண்டா fugitive economic offenders act பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் fugitive economic offenderன்னு சொல்லி விஜய் மல்லையா டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த டைம்ல ஒரு ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட் கீழே அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு நோட்டீஸ் இது பண்ணி அந்த ஃபாரின் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி அவர் இங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு கேஸ்ல வந்து ட்ரையலுக்கு வந்து எடுத்து கூப்பிட்டு வராங்க. அந்த ட்ரையல் பெண்டிங்ல இருக்கும்போது அவர் மேல இன்னொரு அஃபென்ஸ்ல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க 420 ஐபிசில ஃபோர்ஜரி சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அலிகேஷன் பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்திருப்பாரு இந்தியன் மெர்ச்சன்ட்டுக்கு. என்னன்னா, I owe this much of rice bags with me and I also have a shipping permission. So நீங்க எனக்கு இவ்வளவு ரூபாய் என்னோட அக்கௌண்ட்ல அந்த பணத்தை செலுத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு இத்தனை பேக் அரிசியை உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்திருப்பாரு. அது வந்து எப்படி கொடுத்திருப்பாருன்னா, அவர் வந்து இந்தியாவில இல்ல, வெளியில இருக்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு கமிஷன் ஏஜென்ட் மூலியமா, பாம்பேல இருக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட் மூலியமா இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதை நம்பி இங்க இருக்க ஒருத்தர் என்ன பண்றாரு, டிஃபரெண்ட் டைம்ஸ்ல more than 5 lakhs amount of rupees அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாரு. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, this is not applicable அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லணும்னா, நோ, இந்தியன் பீனல் கோட் ஹேஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் and it is lawful under section 4 of Indian Penal Code. அதனால உங்களுக்கு அகைன்ஸ்டா இப்போ இந்தியன் கோர்ட்ல இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லாமே இங்க நடந்திருக்கு. பணம் செலுத்தியது, the cause of action is a continuous cause of action. நீங்க தொடர்ந்து ஒருவரை ஏமாத்தி இருக்கீங்க, அந்த ஏமாற்றப்பட்ட விஷயத்தில் இந்த பகுதியிலும் ஒரு தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சட்டமே வந்து என்னது, இட் ஹாஸ் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட் என்ன பண்ணிருக்கோம், அவரை வந்து அவருக்கு அகேன்ஸ்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது சரிதான். ஈவன் தோ he alleges that this offense does not take place India. ஆனா அந்த ஐபிசி வந்து என்னது, it has
such an operative force extra territorial ஆபரேஷனுக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் கீழே இது பண்ணியிருக்காங்க. சரியா? நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு அடுத்து இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, சட்டத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன் இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பா அதுக்கு மேல அதை நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன அதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் எடுத்துக்கணும். சரியா? கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன ப்ரொவிஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 245 ஸ்பீக்ஸ் அபவுட் த ரைட் ஆஃப் பார்லிமெண்ட் டு எனாக்ட் லாஸ் ஹேவிங் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஆபரேஷன். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு by virtue of article 245 clause 2 which says that constitution states that no law made by parliament shall be deemed to be invalid on the grounds that it would have extra territorial operation. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒரு ரெண்டு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, with regard to laws having extra territorial operation, the state governments cannot enact any law. Article 245 clause 2 நீங்க படிச்சீங்கன்னா ஒத்து கவனிச்சீங்கன்னா ரெண்டு விஷயம் தெரியணும். ஒண்ணு, பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரம் lawful, but if such an act has been done by the state governments, then it is not valid as per the constitution. ஏன்னா நான் என்ன சொன்னேன், உபயோகப்படுத்திருக்கக்கூடிய வார்த்தையில ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்கன்னா அதற்கு மட்டும்தான் அது பொருந்தும். இப்போ இதே இந்த ஆர்டிகல்ல no law made by parliament or state legislature shall be deemed to be invalid on the ground that it would have extra territorial operation அப்படின்னு சொல்லியிருந்தால் மாநில அரசுக்கும் அதற்கான அதிகாரம் இருக்கு. வேற கண்ட்ரியில கூட அந்த லா எனாக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அவங்க என்ன வார்த்தை கொடுக்கப்படல, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கப்படல. சரியா? ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இதுக்கு அடுத்து இதுல ஒரு முக்கியமான கேசஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முபாரக் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த கேஸ் நான் சொன்னேன், முபாரக் அலி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே. இந்த கேஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து கே கொச்சுன்னி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். கே கொச்சுன்னி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த கேஸ் வித் ரிகார்ட் டு பாசிங் ஆஃப் லெஜிஸ்லேஷன் பை த ஸ்டேட். எஸ்ட்வைல் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் கீழே பல சமஸ்தானங்கள் இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய பர்சனல் லாஸ் வித் ரிகார்ட் டு சக்சஷன் இஸ் கவர்ன் பை சம் லாஸ். இதுல என்ன பண்றாங்கன்னா, சம் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் power has been granted by such provisions of state legislature. அப்ப அதை அவர் சேலஞ்ச் பண்ணும்போது கோர்ட் என்ன சொல்லுது, this is unlawful because it is not law enacted by parliament. பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ஷன்ல லா எனாக்ட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது நம்பர் 4th presumption whether statutes affect the state. Presumptions whether statutes affect the state. அதாவது ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டம் அரசிற்கும் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கறதா presumptions whether statutes affect the state. இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கிங் கேன் டூ நோ ஹார்ம் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. பட் இன்னைக்கு தட் இஸ் அவுடேட்டட். கிங் கேன் டூ நோ ஹார்ம் அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு. கிங் இஸ் அபவ் த லா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பழைய காலத்துல இருந்துச்சு, பண்டைய காலத்துல. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் வித்தின் த ரீச் ஆஃப் லா. எவ்ரி ஒன் வுட் பி கம்மிங் அண்டர் த திங் ஆஃப் லா. சட்டத்துக்கு உட்பட்டு தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்களே தவிர சட்டத்துக்கு மீறிய ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாது. Provided there may be some privilege given to some dignitaries under constitution or against various international conventions, those things are apart. But ஆனா அதை தவிர்த்து பொதுவாக சட்டத்தின் விஷயம் சட்டத்தின் பயன்பாடு இவருக்கு பொருந்தும் இவருக்கு பொருந்தாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது not only for any written statute. இன்னைக்கு ஒரு லா ஆஃப் டாட்ஸ்ல கூட நம்ம படிச்சிருப்போம், வித்யாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். நான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் படிக்கும்போது படிச்சிருப்போம். வித்யாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ங்கிற கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு விகாரியஸ் லைபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல state is also responsible for the act done by its servants in performance of its state duty அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. இழப்பீடு வழங்குவதற்கு ஒரு அரசு
ஒரு அரசு வாகனம் ஒரு விபத்தை ஏற்படுத்தி விட்டால் அரசு இழப்பீடு கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? வித்யாவதி வாஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான்ல எஸ், ஸ்டேட் இஸ் ஆல்சோ vicariously liable provided that act should be during the due course of the employment of the state அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்த வேலை நிமித்தமாக அந்த சம்பவம் நடந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம இழப்பீடை கோரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா? presumptions whether statutes affect the state. ப்ரீவியஸா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்லி இட் ஷுட் பி ப்ரொவைடட் தட் ஆக்ட் ஷுட் பி அப்ளிகபிள் டு த ஸ்டேட். அப்படி இல்லைன்னா இட் இஸ் எக்ஸ்க்ளூடிங் ஸ்டேட் அண்ட் அதர் திங். அதாவது பப்ளிக் மைனஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது பழைய வியூ. பட் ப்ரெசன்ட் வியூ என்னன்னா அப்படியே அதுக்கு வைசி வெர்சா. என்ன சொல்றாங்கன்னா இப்ப கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஒரு ஆக்ட்ல சம் எக்ஸப்ஷன் ஹஸ் பீன் given to the state or to the some agency of the state அப்படின்னா மட்டும்தான் it is presumed that state is exempted. அப்படி இல்லைன்னா it means state is also included. இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு கேஸே சொல்றேன். ஏன்னா நிறைய கேசஸ் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலும் நமக்கு என்ன வராது, ஞாபகம் வராது. ஒரு கேஸையே பல விஷயங்களுக்கு பொருத்த முடியுமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த எம்ஆர்எஸ் மெசர்ஸ் ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸை நீங்க சொல்லலாம். ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ் பை திஸ் டைம் யூ வுட் ஹவ் நோன். கண்டினியூஸா என்னோட கிளாஸஸ் கவனிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் அந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ் சொல்றேன். ஆங்கிலோ ஆப்கான் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து would be exporting the woolen sweaters and woolen cloth items. For that purpose, the government would be providing subsidized wool raw material. சரியா? அந்த நூல் மற்ற பொருட்களை ஒரு குறைந்தபட்ச விலையில ஆதாய விலையில கொடுக்குறாங்க. And they would also promised that they would provide some exemption in case of export. நீங்க அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் we will support you monetarily அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்பி you would have taken order and at the time of exporting the government would take back its promise. நான் வந்து இதுல வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா what was the existing contract or what was the existing set of promises and performances made by that Anglo-Afghan agency and by the Union of India அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரியான செயல்பாடு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு. எஸ்டாப்பல் ஸ்டேட் இஸ் ஆல்சோ ஏஜென்சி ஆஃப் த ஸ்டேட் இஸ் ஆல்சோ பைண்டிங் பை த எஸ்டாப்பல் பிரின்சிபல் ஆஃப் எஸ்டாப்பல். எஸ்டாப்பல்னா என்ன? எஸ்டாப்ங்கிறது நம்ம எவிடன்ஸ் ஆக்ட்ல பார்த்தோம், செக்ஷன் 115ல. எஸ்டாப்னா டு ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யூ கேனாட் டேக் அ டிஃபரண்ட் ஸ்டெப், டிஃபரண்ட் ஸ்டாண்ட் அட் டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதான் எஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கொடுத்த ப்ராமிஸை நம்பி இன்னொருத்தர் ஒரு செயல்பட்டு அந்த செயலினால் அவருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இழப்பை ஏற்படுத்திய நபர் நான் இதை இப்படி சொல்லல, இல்ல நான் இதை இப்படி மீன் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் வந்து ரூல் ஆஃப் எஸ்டாப்பல். எஸ்டாப்பல்ங்கிறது என்னது? It is prevented. You are prevented from taking a different stand because based on your promise, some person has acted and based on that act, he has faced some loss. அப்படின்னா கண்டிப்பா பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா presumptions whether statutes affect the state. Presumptions whether statutes affect the stateன்னு சொல்றதை விட என்ன வார்த்தை கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா presumptions whether statutes bind the state அப்படின்னு சொல்லியிருக்கலாம். bind the state. பைண்ட்னா என்னது? கட்டுப்படுத்தக்கூடியது. ஏதாவது சட்டங்கள் அரசாங்கங்களை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிறது கேள்வி கேட்டீங்கன்னா படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதுல வந்து ஒரு முக்கியமான சில கேசஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமதா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். சமந்தா இல்ல சமதா, SAMATHA, சமதா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இதுல ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஷெட்யூல்டு ஏரியா land transfer regulations, scheduled area land transfer regulations 1959 section 3, இதுதான் வந்து क्वेश्चनல இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா no person is authorized to transfer in the land in the scheduled area to a
நான் ட்ரைபல் பர்சன். கிட்டத்தட்ட நம்ம ஊர் பஞ்சமி சட்டங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பஞ்சமி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு கான்செப்ட் உண்டு. இருந்தது எப்பன்னா பிரிட்டிஷ் ஏரால இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து would have earmarked some lands for the welfare of depressed class of people. இந்த மாதிரியான இடங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு இருந்துச்சு. அது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா, பிகாஸ் without social justice or without upliftment of human, freedom is நாட் ஏபிள் டு அச்சீவ். உண்மையான சுதந்திரம் எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு கௌரவமான ஒரு நிதி நிலையில ஒரு கௌரவமான ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுதுதான் அந்த மனிதனுக்கு அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு வந்து ஏத்துக்கப்படும். அது வரைக்கும் அவனை வந்து நம்ம வந்து ஒரு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஒடுக்கப்பட்டவனா நம்ம கருதப்படுவோம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல கொண்டு வராங்க. அதுக்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கோரிலேட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக. பஞ்சமி லேண்டுங்கிறது அதான் கான்செப்ட். சரியா? நீங்க அசுரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுல கூட அந்த லேண்டோட இதை பத்தி இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், a person who has been given a grant, அதாவது அரசாங்கம் ஒதுக்கிய அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராகிய அந்த ஆன்டி டிப்ரெஸ்ட் கிளாஸ், அதாவது இன்னைக்கு வந்து என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை அவர்கள் விரும்பினாலும் அதே பிரிவினை சார்ந்த ஒருவருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஈவன் தோ யூ ஆர் அலோட் டு ப்ரொசீட் வித் சேல். அந்த இடத்தை விற்பதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை வருடங்களுக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு நீங்கள் அந்த இடத்தை விற்கலாம். ஆனால் அப்படி விற்றாலும் கூட என்ன பண்ணணும், மறுபடியும் இன்னொரு டிப்ரெஸ்ட் கிளாஸ் ஆஃப் பர்சன் தான் விற்கணும். அதே மாதிரி ஒரு லா தான் இந்த ஆந்திர பிரதேஷ் லேண்ட் ரெகுலேஷன் லா வித் ரிகார்ட் டு ட்ரைபல் ஏரியா. ஒரு ட்ரைபல் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா it should always be done to another person belonging to a tribal class. இதுதான். ஸோ இது வந்து whether it applies even to the government அப்படின்னு ஒரு விஷயம் வருது. செக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, no person shall be அப்படிங்க ஆரம்பிக்குது. ஸோ person includes state or not அப்படிங்கிறது தான் இந்த கேஸ்ல ஒரு கொஸ்டின் to be decided. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, yes it applies also to the state because it nowhere there is no provision in that particular act which excludes the function of state. இது வந்து ஒரு அரசாங்கம் இதுல இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே குறிப்பிடப்படாத பட்சத்தில் என்ன எடுத்துக்க முடியாது, இது வந்து அரசாங்கத்திற்கு பொருந்தாது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சரி, இப்ப நான் சொல்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னன்னா, நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், பட் ஆனா இன்னைக்கு வந்து நிறைய கோர்ட்ஸ், நிறைய கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ்ல இல்ல மற்ற இடங்கள்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது. பட் ஆனா இதுல வந்து அப்படி இருக்கு. சரியா? இதுதான் வந்து வித் ரிகார்ட் டு presumptions against whether statute affects the state or not. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் பிராக்டிக்கலா கடந்து வந்த ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து என் கூட யூஜி படிச்ச ஃப்ரெண்டு இப்போ ஆன் சைட்ல அப்ராட்ல இருக்கான். அவன் வந்து அங்க ஒரு பொண்ணை விரும்பினான், அங்கே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அவன் அதை திருப்பி இங்க இந்து முறைப்படி அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி அப்ரோச் பண்ணான். நானும் வந்து இந்த ஆன்லைன்ல எல்லா டீடைல்ஸும் அப்லோட் பண்ணிட்டு நேரா போறேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. அந்த பெண் வந்து ஷீ இஸ் பை பர்த் அண்ட் அமெரிக்கன். அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். சுமோதா முகர்ஜி அவங்க பேரு, இவன் பேரு அருண். சரியா? ஸோ ஷீ இஸ் பை பர்த் அண்ட் அமெரிக்கன். ஷீ ப்ரொஃபசர்ஸ் இந்து ரிலிஜன், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ இந்த இந்து மேரேஜ் ஆக்ட் கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம். எல்லா டீடைல்ஸும் அப்லோட் பண்ணிட்டோம், ஸ்லாட் போட்டாச்சு, போய் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். பட் நவ் தே ஆர் டேக்கிங் எ ஸ்டாண்ட். என்ன சொல்றாங்கன்னா, how we can come to the conclusion that she is a so and so. அதாவது இவங்க எப்படி இந்த ரிலிஜன் பிராக்டிஸ் பண்றாங்க அதை நான் எப்படி நம்புறது? அதே மாதிரி இவர் வந்து இப்ப என்ஆர்ஐன்னு சொல்றீங்க, we don't know whether he has already married, அதனால இவருக்கு நீங்க போய் சிங்கிள் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க, that he is single அப்படின்னு சொல்றாங்க. What I said is already they married abroad. அவங்க ஊர் கஸ்டம் படி இப்ப இங்க இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டு அதை பதிவு பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது now how we can get a single certificate? இல்ல நீங்க அதை வாங்கிட்டு தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கணும். நான் சொல்றேன், கல்யாணம் நடந்துருச்சு, we have that marriage invitation, everything, all the things have been completed, but now they insist that you have to get a single certificate. And I argued that how you can give certificate to a person whether he is single or whether he does not have a lover or he is a virgin. இதெல்லாம் நீங்க எப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்கியூ பண்ணோம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல நமக்கு இந்த சட்டத்துடைய ஆபரேஷன் ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது. நான் உங்ககிட்ட இந்து மேரேஜ் ஆக்டுடைய இதை எடுத்து பாக்குறேன், who are Hindus, இல்லைன்னா எதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது
அந்த செக்ஷன் 5, செக்ஷன் 7, செக்ஷன் 9 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஹிந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எனி பர்சன் ஹூ இஸ் ப்ரொஃபஸிங் அதர் தென் கிறிஸ்டியானிட்டி, அதர் தென் இஸ்லாம் அண்ட் அதர் தென் பார்சி, இந்த 3 மதங்களை தவிர வேற எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் ஆர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சக்சஷன் தே ஆர் டீம்ட் டு பி ஹிந்துஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லுவோம், இப்போ கமலஹாசன் வந்து சொல்லுவாரு என்ன, இல்ல இப்போ வேற யாராவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, ஐ am atheist, I don't profess any religion or I don't belong to this religion அப்படின்னு சொல்றாங்க. பட் வித் ரிகார்ட் டு லா வாட் இஸ் த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றாதவர்களாக இருந்தால் for the purpose of this act or for purpose of some act they are deemed to be following this religion அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம சட்டத்துல வந்து என்னன்னா தனியாக ஒரு பிரிவு வழங்கப்படவில்லை with regard to succession, rule of succession and with regard to rule of marriage there is no special category. அப்போ அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இல்ல because out of the box ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா the persons who are there scrutinizing the question of legality and law அவங்களுக்கு வந்து அதற்கான புரிதல் இல்லை. அந்த புரிதல் ஏன் இல்லைன்னா அவங்க புதுசா எந்த விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. நம்ம கிட்ட ஒரு கேஸ் வந்து ஒரு விஷயம் வந்திருக்கு, இவங்க ஏதோ ஒரு இதுக்காக வந்திருக்காங்க, அவங்க சரியான முறையில தான் வந்திருக்காங்களா, நம்மளுடைய வேலை எந்த ஒரு பாதகமும் இல்லாம சுமூகமா போயிடணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருக்காங்களே தவிர they are not ready to learn. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ இன்னைக்கு நான் ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு இப்போ காலையில வந்து உங்க கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம், அது ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் போட்டதை இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் அந்த கேஸ்க்கு வந்தேன். இன்னைக்கு உங்க கிளாஸ் எடுத்தேன். என்னன்னா why they have returned அப்படின்னு பாத்தீங்கன்னா I have filed against the domestic violence case, I have filed a quash. சரியா, against the domestic violence case I have filed the quash. domestic violence case ஃபைல் பண்ணிருக்கிறது wife against 3 respondents. Respondent number 1 is husband, number 2 is father-in-law, number 3 is mother-in-law. So with regard to father-in-law and mother-in-law, I have filed a quash to quash the domestic violence complaint with regard to them only. அதாவது அவங்களுக்கு எதிராக மட்டும், இவங்க 2 பேரை மட்டும் நீங்க அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல சேர்த்தது தப்பு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குவாஷை ஃபைல் பண்ணோம். குவாஷ்ங்கிறது ஹைகோர்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி. 482 செக்ஷன் 482 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல 3 விஷயங்கள் இருந்தா நீங்க ஒரு குவாஷ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அதாவது என்னன்னா டு பிரிவென்ட் த அபியூஸ் ஆஃப் லா ஆர் டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இந்த 2 விஷயங்கள் இருந்தா டு பிரிவென்ட் த அபியூஸ் ஆஃப் லா ஆர் டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இருந்தா நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். எப்படி ஆரம்பிக்கும்னா த மார்ஜினல் நோட் ஆஃப் செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசி எப்படி ஆரம்பிக்கும்னா இன்ஹரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஹரண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நாட் வித்ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் திஸ் கோட் த ஹைகோர்ட் ஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ரைட் கொடுத்திருப்பாங்க. என்ன ரைட்னா to prevent the abuse of law and to meet the ends of justice they are empowered to invoke section 482. inherent powerனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் போதுமானதா இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அதற்காக நீ போயிட்டு நாளைக்கு வா, என்னைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்களோ இல்ல புதுசா ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்களோ நீ அன்னைக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் சமாளிப்பதற்காக பொதுவா சில ஆக்ட்ஸ்ல ப்ரொவிஷன்ஸை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் தான் என்னது 482. அதாவது இருக்கக்கூடிய 484 செக்ஷன்ஸ் இருக்கா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல, அதுல இருக்கக்கூடிய போதுமானதாக இல்லை. எதற்கு போதுமானதாக இல்லை? டு பிரிவென்ட் த அபியூஸ் ஆஃப் லா ஆர் டு மீட் த எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னா நீங்க அந்த இதுக்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சரி, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸுக்கு அகேன்ஸ்டா குவாஷ் போட்டிருக்கேன். எங்களுக்கு எதிராக மட்டும் நீங்க இந்த வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா எனக்கு எதிராக நீங்க எந்த ஒரு ரிலீஃபும் கேட்கல. யார் கேட்கல? அந்த மனுதாரர் கேட்கல. பெட்டிஷனர் டஸ் நாட் சீக் எனி ரிலீஃப் அகேன்ஸ்ட் அஸ். ஷீ இஸ் ஆஸ்கிங் ஃபார் மானிட்டரி ரிலீஃப். அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல அவங்க என்ன கேட்கறாங்க? மானிட்டரி ரிலீஃப். எனக்கு இன்ட்ரிமா இவ்வளவு ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், ஒட்டுமொத்தமாக இவ்வளவு ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறீங்க. ஒண்ணு. இன்னொன்னு என்ன கேட்கறீங்க? என்னுடைய நகை பணம் முதலாம் மனுதாரர் அப்ராட்ல இருக்காரு, அவர்கிட்ட இருக்கு, அதை அவர் எதுவும் பண்ணிடாம எனக்கு திரும்ப வழங்குறதுக்கு ஒப்படைக்கணும். இதுதான் ரிலீஃப். சோ எனக்கு இந்த ரெண்டு ரெஸ்பாண்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா எந்த ரிலீஃப்மே கேட்கல. அப்ப நீங்க என்ன பார்ட்டியை சேர்த்தா நான் என்ன ரிலீஃப் என்னால கொடுக்க முடியும்? இந்த ரெண்டுமே என்னால கொடுக்க முடியாது. த இன்லாஸ் cannot provide that thing as per the claim. ஏன்னா அவங்களே வந்து ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட் தான் இதை கேட்டிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு மெயினா ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னா
they should share a common household. இப்போ இந்த கேஸ்ல இவங்க காமனான ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஷேர் பண்ணவே இல்லை, அப்ராட்ல இருக்காங்க, திருப்பி இங்க வந்ததும் பிரச்சனை. ஸோ நவ் ஷீ இஸ் லிவிங் இன் ஹர் மதர்ஸ் ஹவுஸ் அண்ட் நவ் ஷி ஹஸ் ஃபைல்ட் அ பெட்டிஷன். அப்போ காமனா ஒரு ஹவுஸ் ஹோல்டே ஷேர் பண்ணல, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்குள்ள எக்ஸிஸ்ட் ஆகல வித் ரிகார்ட் டு த இன்லாஸ் அண்ட் த ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து பார்ட்டியை சேர்த்துட்டு இப்போ அந்த கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க 2 பேருக்கும் சம்மன் அனுப்பிச்சு கவுண்டருக்காக இந்த மண்டே போட்டிருக்காங்க. அப்ப எப்படி வந்து இது வந்து சாத்தியமாகும்? எனக்கு எதிராக இந்த வழக்கு வந்து மெயின்டைனபிளே இல்லை, என்னை பார்ட்டியை சேர்த்தது, எனக்கு எதிராக எந்த ரிலீஃபும் கேட்கப்படல, நானும் அவங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லயும் இல்லை, காமன் ஹவுஸ் ஹோல்டையும் ஷேர் பண்ணதில்லை. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட்டுக்கு எதிராக நீங்க வழக்கு நடத்துறதுக்கு எல்லா இதுவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அவங்க என்ன சொல்லி ரிட்டர்ன் போட்டாங்கன்னா, this petition should be moved before Sessions Court under Section 29 of the Protection of Women from Domestic Violence Act அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டிருக்காங்க. செக்ஷன் 29 என்னன்னு எடுத்து பார்க்குறேன், அப்பீல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பீல் அப்படின்னு போட்டிருக்கு, எனி அக்ரீவ்டு பர்சன் or any respondent who is aggrieved by the order of magistrate can move an application before Sessions Court within 30 days from the date of order னு போட்டிருக்கு. இட் இஸ் நாட் அன் ஆர்டர். இப்போ இந்த கேஸ் இன்னும் வழக்கு வந்து விசாரணை நடக்கல, விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தா அப்போ அந்த அப்பீல் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனா நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ஆக்ட்ல என்ன இல்லை, ஒரு தனியா எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை, எனக்கு சம்பந்தம் இல்லாத எனக்கு எதிராக நீங்க வழக்கை வந்து நடத்துனீங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு அபியூஸ் ஆஃப் லா, சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்தினதா இருக்கும். அண்ட் த ஜஸ்டிஸ் வுட் நாட் பி மெட் அவுட் டு த பர்சன்ஸ். எனக்கு எதிராக ஒரு அநீதி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு, நீதிமன்றத்தின் நேரமும் என்ன ஆகுது, வீணாகுது. இதெல்லாம் வந்து அமௌண்ட்ஸ் டு அபியூஸ் ஆஃப் லா. இதை வந்து நம்ம ஒரு பெட்டிஷனா போட்டு ஃபைல் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்க்ரூட்டினி பண்றவர் என்ன சொல்றாரு, எதையுமே சரியா படிச்சு பார்க்கல, ஒரு 1.5-2 பக்கம் தான், ஒரு 12 பாயிண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம், படிச்சு பார்க்காம யூ ஹாவ் டு மூவ் திஸ் அண்டர் செக்ஷன் 29 பிஃபோர் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்றாங்க. ஆனா அதுல என்ன போட்டிருக்கு, இட் இஸ் அன் அப்பலேட் ப்ரொவிஷன். அப்பீல் அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஆர்டர் அகைன்ஸ்டா தான் நம்ம ஃபைல் பண்ணணும், இட் இஸ் நாட் அன் ஆர்டர். இப்போ இந்த கேஸ்ல வெறும் சம்மன் தான் சர்வ் ஆயிருக்கு, கேஸ் இனிமேல் தான் கமெண்ட்ஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இதை வந்து செக்ஷன் 29ல இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டீடைல்டா அவங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணிட்டு therefore written is complied and represented அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இல்ல அதுல என்ன இன்க்ளூடட் என்ன எக்ஸ்க்ளூடட் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்ம படிச்சு பார்க்கணும், படிச்சு பார்த்துட்டு ஒரு புரிதல் இருந்தா தான் நம்ம அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும், என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். நமக்கே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா, நம்ம கிளைண்ட் வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வி ஷுட் மேக் மீ கன்வின்ஸ். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த நான் நம்புறதா இருக்கணும், என்னுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டதா வரணும். நீங்க சொல்றது கதை கற்பனைன்னு எனக்கே வந்துருச்சுன்னா how I would be able to convince another person? It is not possible. அப்போ first you should convince yourself that it is true, this case has some merit, this person is aggrieved to some extent, ஏதோ ஒரு வகையில இது வழக்கு ஏற்புடையது அப்படின்னு நான் நம்பினா தான் நான் என்ன பண்ண முடியும், இன்னொருத்தரை நம்ப வைக்க முடியும். ஸோ நான் இப்போ இதுக்கு வந்து என்ன ரிட்டனுக்கு என்ன வேர்டிங்ஸ் போட்டு அப்ளை பண்ணி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, it is humbly submitted that the petitioners who are the second and third respondents in the domestic violence case are arrayed as respondents without seeking any relief against them, and they do not live in a shared household, and as such no domestic relationship exists against the petitioner, but they were issued summons and the case is posted for counter on 29/3/2021, and hence section 29 appeal to sessions court would not be correct, as this quash petition is not against any order of the magistrate but only for the above mentioned reasons அப்படின்னு போட்டு என்ன பண்ணிருக்கோம், ரீப்ரசன்ட் பண்ணிருக்கோம். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா நம்ம அதை பத்தி நல்லா என்னென்ன இருக்குங்கிறத நம்ம படிச்சுக்கணும், செக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு யூ ஹேவ் டு ப்ரொசீட். சரியா? சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த ப்ரெசம்ப்ஷன்ஸ் ரிகார்டிங் ஜூரிஸ்டிக்ஷன்ல 4 விஷயம் பார்த்திருக்கோம். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெசம்ப்ஷன்ஸ் வித் ரிகார்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன். நார்மலி இட் இஸ் presumed in favor of jurisdiction. Point number 1. Point number 2, presumptions against violation of international law. Always it is presumed that the law is correct and the provisions are for the people and nothing is unlawful. Point number 2. Point number 3. Point number 3 என்னது? Presumptions with regard to extraterritorial operation. Normally law is presumed to have only territorial operation. இது இந்த நிலப்பாடுக்கு உட்பட்டதுதான் அப்படிங்கிற presumptionல தான் நம்ம அந்த இதை எடுத்துக்கணுமே தவிர
expressly provide பண்ணியிருந்தா மட்டும்தான் it has an extraterritorial operation. For example, Indian Penal Code has an extraterritorial operation. இப்போ Transfer of Property Act, it does not has an extraterritorial operation. இப்போ ஏன்னா அந்த இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்பட்டிருந்தா மட்டும்தான் it is presumed to be having extraterritorial operation. 3. Then the fourth one is presumption against operation against the state with effect to the state. அதாவது ஒரு சட்டம் அரசாங்கத்தை கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா, whether the state has a binding effect on a statute or act அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் பொழுது yes, if it is excluded in a clear words, otherwise it is included அப்படின்னு அர்த்தம். அதாவது சட்டம் அனைவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். அப்ப அந்த சட்டத்திலேயே ஏதாவது ஒரு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் என்னது அந்த அரசாங்கத்திற்கு இது பொருந்தாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரியா? சோ இதுதான் வந்து ஓகே. தேங்க்யூ எவ்ரிவன். இது பண்ண முடியல. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு செஷன்ல அடுத்த புதுசா ஒரு டாபிக்கை பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.